உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சத்தம் போடாத. நீங்க எல்லாரும் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதையா குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடுங்க. வந்துட்டாங்களா? என்ன பண்ற பாரு. டேய் ஓடா. டேய் எல்லாரையும் ஸ்டேஷன் கூட்டி போங்க. டேய் சாவடிச்சிருவண்டா உன்னை. இவங்க அத்தனை பேரையும் ஸ்டேஷன் கூட்டி போங்க. போங்கடா. ஏய் போடா. வா. உங்களை யாருங்க இங்க வர சொன்னது? நான் அதுல தலையிட வேணாம்னு சொல்லல உங்ககிட்ட. என் குழந்தை எங்க? தெரியுமா? தெரியுமா? குழந்தைக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இது அடிபட்டுச்சா? ஏய் எங்க தெரியுமா? சொல்லுங்க. தெரியுமா? 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 என்னாச்சு தெரியுமா? தெரியுமா? இங்க பாரு. இங்க பாரு தெரியுமா? நான் சூர்யா வந்திருக்கேன். சூர்யா வந்திருக்கேன்டா. கண்ணு வந்து பாரு. தெரியுமா? தெரியுமா? சூர்யா வந்திருக்கேன்டா. தெரியுமா? கண்ணு திறந்து பாருடா. அப்பா எந்திரிமா. தெரியுமா? 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 இங்க பாரு. யாரா இத பண்ணது? தெரியுமா? தெரியுமா? இங்க பாருடா. ஏய் நீ கையெடு. எல்லாமே உன்னாலதான். நான் தலையிட வேணாம்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்காக போலீஸ்ல கூட்டி இங்க வந்தீங்க? குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். தூக்குங்க. சொல்லல. தெரியுமா? இவங்களாலதான் என் தெய்வமாக்கு இந்த நிலைமையே.
என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இவரு யாரு? எதுக்காக துர்காவை திட்டிக்கிட்டு இருக்காரு? துர்காவும் இதை கேட்டுட்டு அமைதியா இருக்கா? சூர்யா, அவங்க மேல எதுக்குப்பா கோவப்படுற? குழந்தைய காணோன்னு ஹாசினி தான் அவங்க கிட்ட உதவி கேட்டிருந்தா. அவ சொல்லிதான் தேவிய காப்பாத்தவே போனாங்க. என்னத்த பேசுறீங்க? ஹாசினி 1000 சொல்லட்டுமே. என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்தவங்க கிட்ட எனக்கு போலீஸ் உதவி வேண்டாம், தயவு செஞ்சு தலையிடாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னல உங்ககிட்ட? அவ்வளவு சொல்லி ஏன் பேச்சு கேட்காம எனக்கு முன்னாடி குழந்தை தேடி அங்க போயிருக்காங்க. ஏமா, போலீஸோட ஹெல்ப் தான் வேண்டான்னு சொல்லிருக்கான்ல, அப்புறம் எதுக்காகமா நீ அங்க போன? ஹாசினி ஹெல்ப் கேட்டதுனாலதான் அவங்க அங்க போனாங்க. ஐயோ அத்தா, நீங்க என்ன சொன்னா என் மனசு ஆறாது. இப்ப உள்ள தேவி எப்படி இருக்கா தெரியுமா? இங்க பாருங்க, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்ன போலீஸ் திமிர்ல என்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டாக்டர் வந்து சொல்றதுல தான் இருக்கு. என் குழந்தைக்கு மட்டும் நெகட்டிவ் ஏதாவது சொன்னாங்க, அப்புறம் நான் உன்னை போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன். யார் இந்த ஃபேமிலி? இவளும் திட்டு வாங்கிட்டு சைலண்டாவே இருக்கா. ஒன்னும் புரியலையே. சூர்யா, நீ கோவப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா சூர்யா, தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. நீ டென்ஷன் ஆகாம இரு. டாக்டர், என் குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கண்ணு முடிச்சிட்டாளா? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இமிடியேட்டா பிளட் தேவைப்படுது. டாக்டர், பாப்பாக்கு ஏபி நெகட்டிவ். அந்த பிளட் குரூப் நம்ம ஹாஸ்பிடல்ல இல்ல. அதனால நான் சொல்ற பிளட் பேங்க்குக்கு போய் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? நான் இப்பவே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்ல? பிளட் தேவைப்படுது சார். அதுக்கப்புறம் தான் நான் எதுவும் சொல்ல முடியும். நீங்க நுங்கம்பாக்கம் பிளட் பேங்க்குக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். ஓகே. நான் திரும்பி வர்றதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் வரும்போது இங்க இருந்த அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆபத்துல ஒருத்தவங்க மாட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணாங்கன்னா அவங்கள கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அந்த குழந்தை எனக்கு கடவுள் தான். தாய் இல்லாத அந்த குழந்தை எனக்கு தாயா இருந்து என் உயிரை காப்பாத்திருக்கா. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லபடியா பொழைக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும். தண்டிக்கணும்னு நினைச்சா என்ன தண்டிச்சிரு. அந்த குழந்தையை காப்பாத்து, அந்த குழந்தையை காப்பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.